ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எஸ்குளத்தூர்னு ஒரு ஏரியாவில் மேக்ஸ்வொர்த் நகர் அந்த ஏரியாவில் வந்து நமக்கு லீஸுக்கு வந்து ஒரு வீடு வந்து நமக்கு கேடிஜி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு லீஸுக்கு இருக்குங்க. அந்த வீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறேன். வீட்டில் வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, அதில் பாத்ரூம், கிச்சனு, அதுக்கப்புறம் ஹால் எத்தனை, பெட்ரூம் எத்தனை எல்லாம் சொல்லி நம்ம போய் பார்க்கலாம் அப்படியே. ஸோ வீடோட என்ட்ரன்ஸு இது தாங்க. வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. இந்த வீடோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 1300 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கார் பார்க்கிங் இல்லை இருக்குல்ல, இதுதான் கார் பார்க்கிங்கு. கேட்டை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி வந்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஹால் தாங்க இருக்குது. இந்த ஹால் வழியாக நம்ம அப்படியே ரோடு வியூவும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு சின்ன பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பெட்ரூம் ஒன்று இருக்குது. இந்த பெட்ரூம்லேயே பார்த்திங்கன்னா ஜன்னல் வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபு செமி ஃபர்னிஷ்டு செல்ஃபு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம திங்ஸ் எதுவும் வைக்கணும் வச்சுட்டு இதை நம்ம லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பேசியஸாகவும் நல்ல காத்தோட்டமாகவும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படியே வந்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம். இந்த அட்டாச்சு பாத்ரூமும் நல்லா 6 to 7 ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிச்சன் நல்லா ஸ்பேஸாக நல்லா வீதியாக இருக்குங்க. வீடு வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபேனு, லைட்டு எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, காத்தோட்டமாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பெட்ரூம். இந்த பெட்ரூமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வீதியாக தான் இருக்குது. இங்கேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம், இதுவும் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளோட திங்ஸு, செப்பல், ஷூ எதுவும் வைக்கணும் நம்ம இதில் வச்சுக்கலாம். இதுவும் நல்லா ஜன்னலோட தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வீடு எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடோட லீஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14 லட்ச ரூபா, 1300 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தாங்க வீடு இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் கிடையாது. கார் பார்க்கிங் ஒரு ஃபெசிலிட்டியோடு இருக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். நம்பர் கால் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களே வீடை வந்து கூப்பிட்டு வந்து காமிச்சிப்பாங்க. ஸோ இந்த லீஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 14 லட்ச ரூபா. 14 லட்ச ரூபா வந்து கொஞ்சம் நெகோசியேஷன் தான். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்களே ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.